அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடக்குமா நடக்காதா, நடக்கணும்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஈரான் அதற்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இரு நாடுகளும் ஒரு வரைவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதில் டிஜிட்டல் சைன் பண்ணிட்டாங்க. முறையான ஒப்பந்தத்தை கையெழுத்து 19ஆம் தேதி ஜெனீவாவில் வச்சு அந்த கையெழுத்து ஆகக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு நீங்கள் செய்கிற ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் லெபனானில் கிட்டத்தட்ட பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ பொறுத்து பார்த்த அந்த ஈரான் என்ன சொல்லுது, இப்படி இருந்தால் இந்த போர் நிறுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நாங்கள் திருப்பி லெபனானை தாக்கக்கூடிய இஸ்ரேலை இல்லாமல் ஆக்கிடுவோம், இதனால் போர் நிறுத்தம் நடக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகம்தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஈரான் இப்போ கிளப்பியிருக்குது. உலக நாடுகள் எல்லாமே ஒரு அமைதி வந்துருச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட சூழ்நிலையில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுடைய அறிவிப்பு உலக நாடுகளையே ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. இது என்ன நடக்கும், 19ஆம் தேதி அந்த சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் கையெழுத்து ஆகுமா, ஒருவேளை கையெழுத்து ஆனாலும் அந்த கையெழுத்துக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய நிலை என்னவாக இருக்கும், அல்லது அந்த இஸ்ரேலை தவிர்த்து உலக நாடுகள் கூட ஒன்று கூடி இஸ்ரேல் மட்டும் எதிர்த்து நிற்குமா, அப்படி நின்றால் அது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துமா, இதனுடைய விளைவு என்னவாக இருக்குங்கிற பல தகவல்களை ஒரு சில நிமிடங்களில் சுருக்கமாக நம்ம இந்த காணொலி வழியாக உங்கள்கிட்ட தர காத்திருக்கிறோம். இதை நீங்கள் முழுசாக கவனமாக கேளுங்க. கேட்குறதுல மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் 100 நாளை கடந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பல கட்டங்களில் இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்திடணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி பண்ணினார். ஆனால் அதற்கெல்லாம் நடக்கலை. போர் நிறுத்தம்னு சொல்லி அறிவித்த 2 நாளில் திருப்பி ஏதாவது ஒரு காரணத்தால் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு தாக்குதல் நடக்கும், திருப்பி போர ஆரம்பிக்கும். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 8ஆம் தேதி 2 மாதங்களுக்கான அறிவிப்பை அறிவித்தார். அறிவித்த நிலையில் ஈரான் சந்தேகப்பட்டுச்சு, அமெரிக்காவுடைய அந்த அறிவிப்பை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, இப்படி அறிவிச்சிட்டு ஏதாவது ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி. அதே போலவே அந்த லெபனானை இஸ்ரேல் தாக்குச்சு. இஸ்ரேல் தாக்குனோடனே இது பதில் தாக்குதலை ஈரான் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி காணொலியில் சொல்லிட்டோம். இதையெல்லாம் மீறி கடந்த 14ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு. அந்த பிறந்த நாள் அன்னைக்கு எப்படியாவது இந்த போர் நிறுத்தங்கிறத நம்ம அறிவிக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்தார் ட்ரம்ப். காரணம் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்கணும், ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு நம்ம பெறணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறதுனால தன்னுடைய முயற்சியில் இந்த போரை நிறுத்தினான்னு ஒரு சரித்திரத்தில் இடம் பெற்று அவர் விரும்பி தன்னுடைய பிறந்த நாளான அந்த ஜூன் 14ஆம் தேதி அறிவிப்போன்னு சொல்லி முயற்சி எடுத்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் ஒப்புதல் கொடுக்கல. ஓ, நீ பேர் வாங்குறதுக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்காம 2 நாட்களை இழுத்து அடித்து 16ஆம் தேதி சொல்லிச்சு, நாங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வர்றதா இருந்தால் ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை சொல்லுவோம், இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிச்சு. அந்த கோரிக்கை என்னன்னு சொல்கிறப்ப அதை பாகிஸ்தான் வழியாக ஈரான் கொடுத்துச்சு. அதை பார்த்த அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டது மூலியமாக இப்போ என்ன முடிவுன்னா, கிட்டத்தட்ட இந்த 100 நாட்களுக்கு மேல் நடந்த போரில் வெற்றி ஈரானுக்கு தான் கிடைச்சிருக்கு. அமெரிக்கா 1% கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத உலக நாடுகளே இன்றைக்கி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இவ்வளோ பெரிய இந்த வெற்றிக்கு ஈரான் மட்டும் இல்லை, ஈரானுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ண ஹிஸ்புல்லா, ஹவுதிக்கள், ஹமாஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பல முனையிலேயே இந்த ஈரானுக்கு உதவி பண்ணாங்க. அந்த உதவினால தான் இவ்வளோ பெரிய வெற்றியை ஈரான் அடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த லெபனானையும் நம்ம காப்பாற்றணும், லெபனானிலையும் போர் நிறுத்தம் பண்ணினா தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவோம்னு சொல்லி ஈரான் பிடிவாதம் பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஈரான் லெபனானை மட்டும் சொல்லலை, உலகம் முழுக்கவே இது போன்ற போர்கள் நடக்கக்கூடாது, ஒரு அமைதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்குது. இது உலக நாடுக்குமே நல்லதாக இருக்குது. காரணம் ஈரானை ரொம்ப சர்வசாதாரணமாக மதிப்பிட்ட இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2-3 நாளில் போரை முடிச்சிடலான்னு இறங்கினாலும் 100 நாளாயும் அந்த போரை முடிக்க முடியல அவர்களால். காரணம் அந்த அளவுக்கு இராணுவ பலத்தில் ஈரான் மிகச்சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ தான் அமெரிக்காவுக்கு தெரிய வருது. காரணம் நீண்ட மலைகள், கல்மலைகளில் உள்ள ஈரானில் 200 அடிகளுக்கு கீழே கிட்டத்தட்ட 69 இடங்களில் ஒரு நகரங்களை, அதாவது இராணுவ தளவாடங்கள் வச்சுருக்கக்கூடிய
நகரங்களை உருவாக்கி அதில் வந்து ஏவுகணைகளையும் போர் தளவாடங்களையும் 20 வருடங்களுக்கு முன்னாடியே தயார்படுத்தி வச்சுட்டு அந்த உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்கள் போயிருக்கிறாருங்கிறதா இப்போ நம்மளுக்கு தகவல் கிடைக்க வருது. அந்த இறந்த கொமேனி அவர்களை பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் அமெரிக்காவால் உயிர் வாங்கப்பட்ட அவருடைய உடலையும் அடக்கம் செய்யாமல் இன்னும் பாதுகாத்து வர்றாங்க. காரணம் ஈரான் சொல்லுது இதுக்கு பலி வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து இவர் அடக்கம் பண்ணுவோங்கிற ஒரு உறுதி எடுத்திருக்கிறாங்க. இது எல்லா சூழ்நிலைக்கும் இந்த அமைதி வந்துட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஈரான் சொல்லுது 14 நிபந்தனைகளை சொல்லி இந்த 14லையும் நீ ஒத்துக்கிட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னாங்க. அமெரிக்கா அந்த 14ல் கிட்டத்தட்ட 10-11 நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிடுச்சு. அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போரினால் பாதிக்கப்பட்ட ஈரானுக்கு யூஎஸ் வந்து $300 பில்லியன் பணம் தரேன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஈரான் சொல்லுது அந்த பணத்தை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம், வார்த்தையை நம்ப முடியாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து ஈரானுடைய 25 பில்லியன் அமெரிக்கா டாலர் பணத்தை வந்து அமெரிக்கா பல நாடுகளில் முடக்கி வச்சுருக்கு. நீ எங்கள் பணத்தை முடக்கி வச்சுருக்கிறா, அதை ரிலீஸ் பண்ணணுங்கிறது 2வது கண்டிஷன்ஸ். 3வது கண்டிஷன் வந்து ஹோர்மஸ் ஜலசந்தி அது வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எங்களுடைய நாட்டு கடல் எல்லைக்குள்ளே இருக்கிற அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை நிர்வகிக்கிற பொறுப்பை நாங்கள் தான் வச்சுக்கிறோம். நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணுறோம், கட்டணம் வசூல் பண்ணலைங்கிறதுலாம் எங்கள் இஷ்டம், அதில் நீ தலையிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக நிற்கிது. சொல்லிவிட்டு ஒரு சின்ன எக்ஸம்ஷனையும் ஈரான் சொல்லுது, நாங்கள் டோல் கட்டணம் எதுவும் வசூல் பண்ணலை, ஆனால் அதே சமயம் அந்த ஜலசந்தியை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த செலவுகளுக்கான ஒரு சிறிய கட்டணத்தை நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக வந்து இப்படி நான் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அன்றே தேங்கி நிற்கிற கப்பல்களை போக அனுமதிப்போம். அதே சமயம் நீங்கள் வந்து அமெரிக்கா எதிரணியில் வந்து என்ன பண்ணியிருக்குது, இதே போல் வந்து நீங்கள் இந்த கப்பல்கள் வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்கீங்கல்ல, அதையும் நீங்கள் விளக்கிக்கிட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அது சொல்லியிருக்குது. காரணம் வந்து அமெரிக்கா முற்றுகை எந்த பக்கம் இருந்தால் இது இந்த பக்கம் ஹோர்மஸை திறந்தும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். நாங்கள் ஹோர்மஸை திறக்கணும்னா அமெரிக்கா முற்றுகையிட்டு பகுதியிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுடைய கப்பல்கள் உங்கள் நாட்டுக்கு ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அமெரிக்கா உன் கையில் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் தான் வச்சுக்கிடுவோம். ஆனால் அதே சமயம் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுகுண்டு தயாரிக்க மக்களுக்கு உயிர் இழப்புக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். எங்கள் நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு, வளங்களை பாதுகாக்கிறதுக்கு, மின்சாரத்துக்கு, இப்படி ஒரு ஆக்கசக்திகளுக்கு நாங்கள் அந்த யுரேனியத்தை பயன்படுத்துவோம், அப்படித்தான் நாங்கள் செய்வோம். அப்படிங்கிறதுல உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வந்து இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்த நீ வந்து உலக நாடுகள் மத்தியில் இதை வச்சு நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஆட்டாமிக் ஏஜென்சிஸுடைய சர்வதேச குழு வச்சு நீ எங்களை வந்து கண்காணிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லியிருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட அமெரிக்கா வந்து அமெரிக்கா நினச்ச மாதிரி எதுவுமே செய்ய முடியலைங்கிற தோல்வியை வந்து அதனால் ஜீரணிக்க முடியாமல் இருந்தும் ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் எப்படியா இருந்தாலும் தடைப்பட்ட அந்த ஹோர்மஸை திறக்க வச்சுட்டேன்ல அப்படின்ட்டு இருக்காரு. அதுதான் உலக நாடுகள்லாம் சொல்லுது, போருக்கு முன்னாடி அது திறந்து தானேப்பா இருந்துச்சு, அவங்க எந்த கட்டணமும் கேட்கல, ஃப்ரீயாக போயிட்டு தானே இருந்தது, திறந்து இருந்ததை மூட வச்சுட்டு இப்போ திறக்கிறேங்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா மேலே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சும்மா இருந்த இந்த ஈரானை அடித்தது மூலியமாக அது இப்போ என்ன செய்யுது, உலக நாடுகள் பூரா சேர்ந்து இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் ஈரான் மேலே போர் தொடுக்க மாட்டேங்கிற உத்தரவாதத்தை கேட்குது. இப்போ அது தன்னை ஒரு சர்வதேச பெரிய மிக வல்லரசு நாடாக உயர்த்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பை தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் மத்திய கிழக்கு அரபு நாடுகளையும் இஸ்ரேலை சுற்றியுள்ள பாலஸ்தீன பகுதிகளையும் ஆக்கிரமித்து வச்ச பகுதிகளெல்லாம் விடணுங்கிற கோரிக்கையை ஈரான் வச்சுருக்குது. இதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அடுத்த நாட்டையெல்லாம் ஆட்டையை போட்ட இஸ்ரேலுக்கு பாதிப்பு வர்றதுனால தான் இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இருந்தாலும் ஈரான் எடுத்திருக்க இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி முயற்சின்னு சொல்லி சர்வதேச நாடுகள் வந்து ஈரானை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப எந்த வழியில் பார்த்தாலும் நடந்து முடிஞ்ச போர்னால் ஈரானுக்கு வந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லாபம் தான் ஒழிய நஷ்டம் கிடையாது. சில உயிர்கள் இழந்திருக்குது, அது வேறு வழி இல்லை, போருண்டாலும் அப்படி நடக்கத்தான் செய்யும்.
அதில் உச்சபட்ச தலைவர்கள் சிலர் இறந்தது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதே போல் மிகப்பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்படியே அவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இங்கே அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது. காரணம், அமைதி ஏற்பட்டு விட்டால் நாம் குற்றவாளியாக்கி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோங்கிற ஒரு எண்ணத்தில் எந்த காலத்துலேயுமே அந்த இஸ்ரேலில் இஸ்ரேல் நாடு ஏதாவது ஒரு இடத்துல போர் நடத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புகிறாரு. இது உலக அமைதிக்கு எதிரானதுன்னு சொல்லி உலக நாடுகளும் உணர்ந்துட்டாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் உணர்ந்து 2 தினங்களுக்கு முன்னாடி அந்த நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி மிக கெட்ட வார்த்தைகளால் அவரை திட்டிருக்காருங்கிற செய்தி வருது. ஆக எப்படியா இருந்தாலும் நாளை ஒரு நாள் இன்னும் 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த சர்வதேச உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து நடைபெறுமா நடைபெறாதா? ஒருவேளை நடைபெற்று விட்டால் பெரிய நிம்மதி பெருமூச்சு. அப்படி நடைபெற்ற பிறகு இந்த இஸ்ரேல் இதற்கு தடையாக இருந்தால் பாதிக்கப்பட போவது இஸ்ரேலா உலக நாடுகளா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதற்கெல்லாம் விடையாக கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் தான் நம்ம காத்திருப்போம். இருந்தாலும் இதற்குள்ளே என்ன நடக்கும், என்ன நடந்தால் தேவலாங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதற்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்று உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம இந்த அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றமணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.